வெல்கம் டு ரியல் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஹிந்தியில் வெளியான ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ரொம்ப ஹை எனர்ஜியாக இருக்குது. படம் பார்த்து முடிச்ச அப்புறம் ஓப்பனாக சொல்கிறேன் லேட்டராக. படத்தோட ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்போம். இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்பை, அதாவது நம்ம ஹீரோ துரந்தருங்கிற ஒரு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் என்னென்னா, இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்பையை அங்கே பாகிஸ்தானுக்கு அனுப்பி பாகிஸ்தான் நமக்கு நடத்தக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக்கோட இன்ஃபர்மேஷனையும் அதை முடிஞ்சால் அங்கேருந்தே தடுக்கிற மாதிரியும் ஒரு ஆளை இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அவர் போயிட்டு அங்கே என்ன பண்ணார், ரொம்ப சிம்பிளான ஒன்லைன் தான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போனால் போதும், மீதி எல்லாம் படத்தில் பாருங்கள். சூப்பரான படம். படத்தோட காஸ்டிங்லேருந்து ஆரம்பித்தோம்னா எல்லாம் பவர் ஹவுஸான மாஸ்டர், அதாவது ஆக்டிங்கில் மாஸ்டர் ஆகி போனவங்க தான் படத்தில் நடிச்சிருக்காங்க. மாதவன், நம்ம மாதவன் இருக்கார்ல, நம்ம மாதவன் ஒரு சூப்பர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ரன்வீர் சிங் உங்களுக்கு தெரியும், இங்கே தமிழில் பத்மாவத்தின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஓரளவுக்கு அவரோட ஆக்டிங் தெரியும். தயவு செய்து சோஷியல் மீடியாவில் அவர் பண்ணுற ஜோக்கர்த்தனம், லூசுத்தனமான சில விஷயங்களை இந்த படத்துக்காக தயவுசெய்து அதை மறந்துட்டு அதை தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை போய் பாருங்கள். அந்த ஆளுக்கு இல்லாட்டினாலும் படத்தோட ஸ்டோரி, டைரக்ஷன், மற்ற ஆக்டர்ஸுக்காக போய் பாருங்கள். அக்ஷய் கண்ணா உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது, பிரிச்சிருப்பார். ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் பையனை பார்த்து ஒரு அழுகிற சீனு நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அதிலிருந்து உங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஆகிடும் பாலிவுட்டில் இப்படி ஒரு ஆக்டர் இருக்காரான்ட்டு. அவரோட அந்த மாதிரி ஒரு ஆக்டர் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அந்த ஆக்டிங் அப்படியே கேஷுவலாக நடிச்சுட்டு தட்டி தூக்கிட்டு போயிடுவார். சஞ்சய் தத் லியோவில் ஜோக்கர் ஆகியிருப்பாங்களே, அவர் தான். பிரிச்சிருப்பார் போலீஸ் ஆஃபீஸராக. ஒவ்வொரு சீனும் அவரை வந்து பார்க்கும்போதே அப்படி மிரட்டலாக இருக்கும். நம்ம ஊர் ஸ்லாங்கில் சொல்லணும், அப்படி மிரட்டலாக இருக்கும். பிரித்து மேய்ஞ்சிருப்பார். பவர் ஹவுஸான கேஸ்டிங். அதுவும் தெய்வ திருமகள் நடித்த அந்த சாரப்பாப்பா, அது ஒன்று தான் அந்த படத்தில் கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னு வைங்களேன். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் ஐயோ பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க எல்லாம். பெர்ஃபார்மன்ஸுன்னு வரும்போது நீங்கள் பொதுவாக இந்த படத்தை பேஸ் பண்ணி வந்த ஸ்டோரி ஹிந்தி மூவிஸ் சில இதை பார்த்துருப்பீங்க. வார் இந்த ஹித்திக் ரோஷன் நடித்தது, பத்தான் இந்த ஷாருக் கான் நடித்தது, சல்மான் கான், டைகர், இந்த மாதிரி சில ஸ்பை மூவிஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க படத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது அது இல்லை. அதே மாதிரி வைலன்ஸாக இருக்குன்னு சில பேர் ட்ரெய்லரை பார்த்துட்டு போகலான்னு முடிவெடுத்தவங்க என்னடா இது அனிமல் மாதிரி இருக்குன்னு அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தயவுசெய்து அது கிடையாது. இது வேறு. இது வந்து இந்த ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ். நம்ம இந்தியாவில் நடந்த, இதுக்கு முன்னாடி நடந்த 4-5 டெரரிஸ்ட் அட்டாக், அதாவது 2000 காலகட்டத்தில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பேஸ் பண்ணி எடுத்த உண்மையான கதை. ப்ளே பண்ண கேரக்டரும் உண்மையான கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸுக்கான மேக்கப்பும் ரியல் லைஃப்பில் அந்த அவங்க பண்ண ஆளுங்க அவ்வளோ க்ளோஸ் டு சூப்பரான மேக்கப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆன்லைனில் நீங்கள் போய் பாருங்கள் படத்தை, தயவு செய்து போய் பாருங்கள். எக்ஸப்ஷனலாக ஒன்று மேக்கிங், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆங்கிளும் ஒரு ஒயிட் ஷாட்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பார்ட்டி, அதாவது அந்த கட்சி பாகிஸ்தானில். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 300 கோடிக்கு அப்படியே தெரியும் கண்ணில். ஒர்த்தான மேக்கிங். அதாவது நீங்கள் கேம் சேஞ்சர் மாதிரி இந்த சல்லித்தனமாக பாட்டில் போய் செலவு அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு இந்த மாதிரி படத்தில் வர ஒரு சூசைடு பாம்பர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் சீனாக இருக்கட்டும், ஒரு ஷூட் அவுட் சீனாக இருக்கட்டும், ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு சேசிங்காக இருக்கட்டும், ஐயோ ஆக்ஷன் விருந்துங்க. யாராவது ஆக்ஷன் படம் விரும்பி ரொம்ப பார்க்கணுன்னா தயவு செய்து இந்த படத்தை போய் பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் டப்டு இல்லை, அதுவே ஒரு பிளெஸ்ஸிங் கூட. ஆனால் தமிழ் டப் வந்தால் கொலை எடுத்துருப்பானுங்க. இந்த அனிமலில் கூட ஒரு பாட்டை கொண்டிருப்பானுங்க பார்த்தீங்களா, தூக்கானா குருவி கூடேன்ட்டு. ஐயோ தயவு செய்து தமிழ் டப்பில் வரல, ஹிந்தியில் தயவு செய்து போய் பாருங்கள். தமிழில் சப்டைட்டிலோடு போய் பாருங்கள். நீங்கள் சத்தியமாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. சில பேர் என்னடா 3.5 hours எப்படா உட்கார புரியாத முடியல சில பேர் யோசிப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகாது. எக்ஸப்ட் அந்த ஹீரோயின் சீனு, ஒரு சில ஐட்டம் சாங், இதுதான் கொஞ்சம் லேகாக இருக்குமே தவிர, இந்த படம் வந்து 2 part படம்னால, அதாவது துரந்தர் 1 இருக்குது 2 இருக்குங்கிறதுனால, ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் அவங்களால வேர்ல்டு செட் பண்ண முடியும், அந்த கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் அவங்க டைம் எடுத்து தான் படத்தை தாராளமாக, அதாவது அவங்கள பிடிச்சதை பண்ணியிருக்காங்க.
தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ரொம்பலாம் கிடையாது. சில இடத்துல லேக் ஆகும். நான் சொன்னது அந்த ஹீரோயின் சீன் அதுவும். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேக்கிங்கு. அதே மாதிரி இந்த பாலிவுட்டில் நீங்கள் பொதுவாக கிளீஷேவான அந்த ஆக்ஷன் மூவினா அப்படி சட்டையை கழட்டிட்டு அப்படியே இந்த நிற்கிறது, சிக்ஸ் பேக்கு, அந்த ஐட்டம் சாங்னா பிக்கினியோடு சுற்றுறது, அந்த மாதிரி இந்த வேலையே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் சீனில் தான் அப்படியே கண்ணிலே இருக்குங்க. ஒவ்வொரு அந்த பிளாஸ்ட் சீனாக இருக்கட்டும் சரி, ஷூட் அவுட் சீனாக இருக்கட்டும் சரி, சேசிங் பிரிச்சிருமாங்க. அதே மாதிரி இப்போ சவுண்டுன்னு வந்துட்டோம்னா மியூசிக், அவர் என்ன மாதிரி ஒரு ஜான்ரை இந்த படத்துக்கு சூஸ் பண்ணாருன்னே தெரில. ஒரு ஆக்ஷனுக்கு எந்தெந்த மாதிரி மியூசிக்லாம் நம்ம மைண்டில் அப்படி துள்ள வச்சு நம்ம அட்ரனில் பம்ப் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு மியூசிக்குங்க. பழைய சாங்கில் சிலதை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு சேசிங்கில் ஒரு எப்போ ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று வரும், அப்படியே பம்ப் ஆயிடுவீங்க. அதாவது ரொம்ப சினிமாவையும் மியூசிக்கையும் டீப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க அந்த சீனுக்கு நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. சரியான ஒரு மியூசிக்குங்க. தயவுசெய்து இதை அனிமலோட கம்பேர் பண்ணாங்க. அது வந்து கமர்ஷியலைஸான ஒரு எக்ஸ்ட்ரா வைலன்ஸ் காட்டின படம். ஆனால் இந்த படத்தில் இந்த வைலன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே லைவாக. அதை வந்து ஒரு ஃபன்னாக பார்ப்பீங்க, பா அப்படின்னு பார்ப்பீங்க. இதை வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ரன்வீர் சிங் ரொம்ப சட்டிலான ஆக்டிங்க. ஆனால் இந்த படத்துக்கு அதுதான் தேவை. அங்கே ஒரு சீன்லலாம் அவர் வந்துட்டு இந்தியாவில் இவனுங்களால் ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருப்பானுங்க. அங்கே ரியாக்ட் ஓவராகவும் பண்ண முடியாமல் கம்மியாகவும் பண்ண முடியாமல் ஒரு ஃபேஸ், சரியான பெர்ஃபார்மன்ஸு. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆக்டர் ஜோக்கர்த்தனமாக சோஷியல் மீடியாவில் பண்ணும்போது தான் காண்டாகுது. நல்ல இந்த இதை அவர் ஃபோக்கஸ் பண்ணால் அதெல்லாம் எங்கேயோ சூப்பர் ஸ்டாராக போக முடியாது. இப்போ அங்கே இருக்கிற போட்டியே ரெண்டு பேருக்கு தான், ரன்வீர் சிங்கு, ரன்பீர் கபூர். ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் இருந்தால் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பார்ட் 2 தான் இதோட, அதாவது ரேஜே தெரியும். பார்ட் 2 எப்படி போகுதுன்னு தெரியல. தயவு செய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஆக்ஷன் லவர்ஸுக்கு இது வந்து ட்ரீட்டு. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எங்கெங்கேயோ நம்ம ஹாலிவுட் படத்தெல்லாம் ரசிச்சிருப்போம். இந்த படத்தை நம்ம இந்தியாவிலேருந்து வந்த படத்தை கண்டிப்பாக ரசிப்பீங்க. கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு, கொஞ்சம் எங்கிட்ட டைவெர்ட் ஆகாமல், பேசுகிறத பார்க்காம, செல்லு நோண்டாமல், ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் ஆகி நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேகு 3.5 மணி நேரம் தெரியவே தெரியாது. அந்த மேக்கிங் எப்படி பண்ணியிருக்காங்க, ஒயிட் ஷாட்லாம் சினிமாட்டோகிராஃபியில் பிரிச்சிருப்பாங்க. அந்த டாப் ஆங்கிளில் அந்த பாகிஸ்தானை காமிப்பாங்க ஷாட்டு, அப்படி ஒரு ஷாட்டு, அதெல்லாம் கண்ணில் ஐ கேண்டி. அது சூப்பராக இருங்க. அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. சரியான மேக்கிங்கு, ஸ்டோரி, அது சில ரியல் லைஃப் ஃபுட்டேஜ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது படத்துக்கு அவ்வளோ பலமாக இருக்குது. சரியான ஸ்டோரி. தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாங்க. படம் ஒரு சூப்பர் படம். ஒரு ஆக்ஷனில் விருந்து. இது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். சில இது கொஞ்சம் வியர்டான சில அந்த பாகிஸ்தானில் ஒருத்தன் வந்து ரன்வீர் சிங் இன்ட்ரோ அப்போ ஒருத்தன் பண்ணுவான். அதெல்லாம் நீங்களே போய் பாருங்கள், எல்லாத்தையும் சொல்ல வேணாம். சில இது மட்டும் அப்படி தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக இது ரேட்டட் படம், குடும்பத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. தயவுசெய்து நீங்கள் தனியாக போய் பாருங்கள். ஒரு மூவியில் நீங்கள் சத்தியமாக எக்ஸ்ட்ரீமாக ஒரு என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் வெளியில் வரும்போது அப்படியே பம்பாகி வருவீங்க. இது அதாவது ரொம்ப சினிமா ஃபாலோ பண்ணுறவங்களோட ஒப்பீனியன். ஆனால் நீங்கள் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக ஒரு மூவி பார்க்கணும், எனக்கு என்டர்டெயின் ஆகணும்னா தயவுசெய்து இந்த படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த படத்தோட கம்பேர் பண்ணால் ஃப்ரீ மைண்டாக படத்தில் இருக்க ஆக்டர்ஸை ரியல் லைஃபோட எதுவுமே யோசிக்காமல் ஃப்ரீ மைண்டாக ஒரு படம் பார்க்கணும், என்டர்டெயின் ஆகும், போய் பாருங்கள். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிய வைங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது சேனல். தேங்க்யூ.